Hi everyone, welcome to week 3 of Learn AI with me. I am Poorasan Manikam. Welcome to my channel Watch Next with Poorasan. This week again we are going to cover Python basics only. Last week I வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ண நினச்சேன் but it will become too lengthy. So I want to put it into 2 weeks. So week 2 and week 3 will completely cover the basics of Python. And then next week onwards we'll move towards data structure. This week let's start with some decision making in programming. So let's start with if condition. ஸோ நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிச்சேன் இல்லையா. I'm just going to use PyCharm and I already created a project last week called test. In the same project, I'm creating a new Python file. So just let me name it to week 3. Okay. ஸோ இஃப் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நீங்கள் சில கண்டிஷன்ஸ் எதிர்பார்ப்பீங்க, அந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆனால் சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், மேட்ச் ஆகலைன்னா சில செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. லெட் மீ டேக் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். லெட்ஸ் டேக் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் அ நம்பர் இஸ் அன் ஈவன் நம்பர் ஆர் ஆட் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அஸ்யூம் எக்ஸ் ஈக்குவல் டு 20. இது வந்து ஈவனாக ஆடான்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம் இஃப் எல்ஸ் கண்டிஷன் வச்சு. ஸோ இப்போ வந்து எஃப் எக்ஸ் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஈவன், இல்லைன்னா வந்து அது ஆடுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதே தான் நான் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல போட்டிருக்கேன். இஃப் எக்ஸ் மாடுலோ ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0னா ஐம் கோயிங் டு பிரிண்ட் எக்ஸ் இஸ் ஈவன். ஸோ உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் பைச்சாம் எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ சஜஷன்ஸ் வருது இல்லையா. நான் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ப்ளஸ் டேப், ஐ திங்க் இட் வில் ஆட்டோ கம்ப்ளீட். ஸோ இதுதான் வந்து நான் பைச்சாமோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸாக நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈவன். இப்போ நான் எக்ஸ் 21 பாஸ் பண்ணேன்னா இட் ஷுட் கோ டு எல்ஸ் கண்டிஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஆட் நவ். ஸோ இஃப் எல்ஸ்ங்கிறது என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு வேலிடேட் சம் கண்டிஷன், அந்த கண்டிஷன் மேட்ச் ஆனிச்சு எனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா வில் கோ வித் இஃப். ஓகே, இஃப் யூஸ் பண்ணா டிஃபால்ட்டா எல்ஸ் யூஸ் பண்ணுமானா தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எல்ஸ் கண்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஐம் சிம்பிளி ரன்னிங், நத்திங் வில் கெட் பிரிண்டட். ஏன்னா எல்ஸ் கண்டிஷன் எதுவும் இல்லை, இஃப் மட்டும். இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனால் மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறதுனால இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகல, அதனால இட்ஸ் நாட் பிரிண்டிங். எல்ஸ் கண்டிஷன் பார்த்தோம். இஃப் தெர் இஸ் ஒன் மோர் கண்டிஷன் கால்ட் இஃப் எல்ஸ், அது என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் தட் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ வேரியபிள் கால் மார்க்ஸ். அதோட வேல்யூ நான் 18 அசைன் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஐ நீட் டு டிட்டர்மைன் கிரேட். ஓகேங்களா? இஃப் மார்க்ஸ் greater than 80 இருந்தா I am assigning grade A. அடுத்து else if ஓட syntax பார்த்தீங்கன்னா L if. If you are coming from Java background அது else if னு வரும், but here in Python it's L if. So marks less than 80 and marks greater than or equal to 70 இருந்துச்சுன்னா I am assigning grade B. அண்ட் டிஃபால்ட்டா இது எதுவும் இல்லை, லெஸ் தென் 70 பேசிக்காக இருந்துச்சுன்னா கிரேட் சி. ஓகே, ஐம் ஜஸ்ட் ரன்னிங். மார்க்ஸ் வந்து இப்போ 80 இருக்கு. ஸோ பட் கிரேட் சி பிரிண்ட் ஆகுது. லெட் மீ ட்ரை வித் டிஃப்ரெண்ட் மார்க். 90 இல்லை 85 ரிமைண்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து எனக்கு வந்து அகெயின் கிரேட் ஏ பிரிண்ட் ஆகலாம். மார்க்ஸ் 85க்கு வந்து இட்ஸ் கிரேட் ஏ. இதே மார்க்ஸ் 80 இருந்துச்சுன்னா கிரேட் சி பிரிண்ட் ஆகுது. ஏன்னா லெஸ் தென் 80 இருந்துச்சுன்னா மட்டும்தான் கிரேட் பி பிரிண்ட் ஆகும். I'm passing mark as 75 to 75, அதாவது மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அண்ட் லெஸ் தென் 80 இருந்துச்சுன்னா கிரேட் பி. ஸோ ரன் பண்ணனா கிரேட் பி பிரிண்ட் ஆகுது. லெஸ் தென் 70 இருந்துச்சுன்னா இட் ஷுட் பிரிண்ட் கிரேட் சி.
எல்ஸ் கண்டிஷன் போகுது. ஸோ கிரேட் சி. ஸோ இஃப் பார்த்தோம், எல்ஸ் இஃப் பார்த்தோம், எல்ஸ் பார்த்தோம். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் அண்ட் தென் த கண்டிஷன் அண்ட் தென் எண்டிங் வித் த கோலன் and then below that you have to give the execution statement. அந்த கண்டிஷன் மேட்ச் ஆனா என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். எல்ஸ் இஃப்க்கும் அதே மாதிரி தான். எல்ஸ் இஃப் அண்ட் தென் கண்டிஷன். எல்ஸுக்கு வந்து எந்த கண்டிஷனும் வராது. ஸோ இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இது எல்லாமே மேண்டட்ரியானா நான் முன்னையே சொன்ன மாதிரி தான். இஃப் மட்டும் வச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் இஃப் அண்ட் எல்ஸ் இஃப் மட்டும் வச்சிருக்கலாம், இல்லை வெறும் எல்ஸ் மட்டும் ஆனால் வைக்க முடியாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரிமூவிங் திஸ் எல்ஸ் இஃப், இட் வில் த்ரோ அன் எரர். எல்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக வைக்க முடியாது. இஃப் தனியாக வைக்கலாம், எல்ஸ் இஃப் தனியாக வைக்கலாம். சாரி, இஃப் அண்ட் எல்ஸ் இஃப் வைக்கலாம், பட் யூ கேனாட் கீப் ஜஸ்ட் எல்ஸ் அலோன். இந்த இஃப் கண்டிஷன்லேயே வந்து நம்ம சிம்பிளாக கிரேட்டர் தென் லெஸ் தென் பார்த்தோம். இது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் பண்ணலாம். ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை ஃப்ரம் லிஸ்ட் நம்ம போன சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஐ ஹேவிங் எ லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐம் ஜஸ்ட் கீப்பிங் 12 மார்க்ஸ். லிஸ்டோட சின்டாக்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், அண்ட் தென் பிட்வீன் தட் யூ ஹேவ் டு கீப் த வேல்யூஸ். ஸோ நான் வந்து 75, 86, 93, 72, 54 ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க் வச்சுக்கிறேன். இப்போ வந்து மை மார்க்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். என்னோட ஸ்கூல் மார்க் வந்து ஜஸ்ட் ஐ எம் அசூமிங் 75. இப்போ நான் கண்டிஷன் எப்படி போடலாம்னா, இஃப் மை மார்க் இன் 12th மார்க்ஸ் உங்களுக்கு வந்து print my mark is present in 12th mark. நான் எல்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் இஃப் மட்டும் வச்சுக்கிறேன். மார்க் இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை மார்க் இஸ் ப்ரெசென்ட் இன் 12th மார்க். இப்போ வந்து 76 போட்டிருக்கேன். இது வந்து லிஸ்ட்டில் கிடையாது, பிரிண்ட் ஆகல. கிரேட் சிங்கிறது போன ப்ரோக்ராமோட அவுட்புட். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கமெண்ட் சம்திங் இன் பைச்சாம் எடிட்டர், இந்த ஜஸ்ட் ஹேஷ் கமெண்ட் யூஸ் பண்ணுங்க. ஹேஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லைன் வில் பி கமெண்டட். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ டைரெக்டாக வந்து 12th மார்க் மட்டும்தான் ரன் ஆகும். மேலே இருக்கிற அந்த மார்க் பேஸ் பண்ண கண்டிஷன் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் கண்டிஷன், எல்ஸ் இஃப் கண்டிஷன் சின்டெக்ஸ்லாம் கொடுக்குறப்ப நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இஃப்க்கு அப்புறம் ஐ எம் நாட் டைரக்ட்லி கிவிங் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரக்சர். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து இந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னா திஸ் வில் த்ரோ அன் எரர். ஸோ உங்களோட சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இஃப் கண்டிஷனுக்கு கீழே ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் உங்களோட கண்டிஷன்ஸ், எக்ஸிக்யூஷன் கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்த இது என்னன்னா, இப்போ மார்க்ஸ் வந்து நான் இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். சரி, மை மார்க் ஆகட்டும், மார்க் ஆகட்டும், ஐ ஜஸ்ட் ஹார்ட் கோடட். இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கோடிங், I want to dynamically make a decision. I need to dynamically get a mark from a user and then calculate the grade. ஓகேங்களா? ஸோ 60 இருக்கு, நான் இங்கே 17 மாற்றி பண்ணிட்டு இருக்கேன், இல்லை 18 மாற்றி பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் த ஐ வாண்ட் டு கெட் இட் ஃப்ரம் யூசர். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்புட்னு கொடுத்துட்டீங்கன்னா என்டர் மார்க்ஸ்னு வரும். ஸோ யூசர் என்ன மார்க் என்டர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரேடு வந்து செலக்ட் ஆகும். லெட் மீ ரன் திஸ். ஸோ ஐம் என்டரிங் 65 ஃபஸ்ட் என்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து கம்பைலேஷன் எரர் வந்துருக்கு. இப்போ எதனால வந்திருக்குன்னா, இங்கே இன்புட் ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த இன்புட் ஆஃப் நீங்கள் வாங்குறப்ப இட்ஸ் பை டிஃபால்ட் இட் வில் கெட் இன் ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகல. ஸ்ட்ரிங் கிரேட்டர் தென் 80 வந்து நாட் பாசிபிள். ஏன்னா மார்க்ஸுங்கிறது இன்டிஜர். ஸோ வந்து ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ண முடியாது, கிரேட்டர் தென் லெஸ் தென் கம்பேர் பண்ண முடியாது. அதனால இந்த கம்பைலேஷன் எரர் வந்துருக்கு. நவ் வாட் ஐ வில் டூ, ஐ வில் கன்வெர்ட் இட் டு அன் இன்டிஜர்.
ஸோ அதே மார்க்ஸுங்கிற வேரியபிளுக்கு அண்ட் கன்வெர்ட்டிங் இட் டு இன்டிஜர். இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பைத்தானோட ஃபர்ஸ்ட் வீக் பேசிக்ஸில் பார்த்தோம். ஸோ நவ் திஸ் வில் கெட் கன்வெர்டட் இன்டு இன்டிஜர். இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஐ எம் டேக்கிங் 65 grade C. I'm running again 85 grade A. ப்ரோக்ராமை வந்து நம்ம டீபக்கிங் மோடில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐம் புட்டிங் அ டீபக்கர் ஃபார் மார்க்ஸ். ரன் இன் டீபக் மோட். ஸோ மார்க்ஸ் வந்து இங்கே வந்து இன்புட் கேட்குது 10. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் 10. இதோட த்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மார்க்ஸோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ட் ஆகும். ஐம் கோயிங் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இன்புட் வாங்குறப்ப பை டிஃபால்ட் எவ்ரி திங் வில் பி இன் ஸ்ட்ரிங். யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் டு வாட் எவர் ஃபார்மேட் யூ வாண்ட். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எல்ஸ் இஃப் போகுது. ஃபர்ஸ்ட் இஃப் செக் பண்ணிச்சு, மேட்ச் ஆகலை, ஏன்னா மார்க்ஸ் 10 தான். எல்ஸ் இஃப் போகுது, இங்கே மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்குது. and then going to else condition. Image printing grade C. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லூப்ஸ் இன் பைத்தான். ஸோ அதுக்கு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வச்சு போவோம். லெட்ஸ் டேக் அ மார்க்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வந்து இட்ஸ் அ லிஸ்ட். ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்ஸோட மார்க் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து 500க்கு இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு டோட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டோட மார்க்ஸையும் ஆட் பண்ணால் டோட்டல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ லூப்பிங் இல்லாமல் இதை நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னா ஒவ்வொரு மார்க்காக நம்ம மேனுவலாக ஆட் பண்ணணும். டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு student marks of 0, 1, 2, 3, 5 marks, 5 subjects இருக்கிறதுனால student marks of 4 வரைக்கும் வரும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணால் டோட்டல் மார்க்ஸ் கிடைக்கும். இதை ரன் பண்ணுவோம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் இஸ் 414. இது வந்து 5 மார்க்ஸ் இருக்கிறதுனால ஓகே, நீங்கள் ஒவ்வொன்றா மேனுவலாக ஆட் பண்ணலாம். அஸ்யூம் நீங்கள் வந்து ஒரு 100ஓ 1000ஓ இந்த லிஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொன்றா வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஆஃப் 4, 5, 6, 7, 8 till 1000 போகிற வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுக்காக தான் ஃபார் லூப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ப்ரோக்ராமை நம்ம ஃபார் லூப்பில் பண்ணுவோம். ஃபார் மார்க்ஸ் இன் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் என்ன பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி டோட்டல் மார்க்ஸ் equal to 0 first initialize பண்ணிக்கிறேன். total marks equal to marks plus total marks. for loop முடிச்சுட்டு print total marks. இந்த ஸ்டெப்பை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன எரர் வரும்னு பார்ப்போம். cannot assign to operator. ஓகே, ப்ராக்கெட் போட்டிருந்ததுனால எரர் வந்துச்சு. ஐ எம் ஸ்டில் யூஸிங் இன் ஜாவா மோட். ஸோ ஜாவாவில் வந்து நம்ம ஃபார் லூப்க்கு வந்து ப்ராக்கெட் போடுவோம். நான் அதே மாதிரி ப்ராக்கெட் போட்டேன். ஸோ வி ஷுட் நாட் யூஸ் ப்ராக்கெட் ஃபார் லூப் ஹியர். இப்படி போட்டால் எரர் வருது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவோம், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதே டோட்டல் இங்கே கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார் லூப் வில் இன்டர்னலி ஆட் இட் 1 by 1.
இதை டீபகரில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐம் புட்டிங் டோட்டல் மார்க்ஸ்க்கு வந்து நான் டீபகர் ரன் பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஸ்டூடெண்ட் மார்க்ஸோட லிஸ்ட் வந்து 75, 87 இந்த லிஸ்ட்டு. டோட்டல் மார்க் வந்து 0 இனிஷியலைஸ் ஆகுது. தென் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபார் லூப்புக்குள்ளே வரப்போ டோட்டல் மார்க் 0 தான் இருக்கும். செகண்ட் டைம் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சுட்டு போகிறப்ப டோட்டல் மார்க் வந்து 75. ஏன்னா ஒரு வேரியபிள் தான் எடுத்திருக்கு, ஸ்டூடெண்ட் மார்க் ஆஃப் 0 மட்டும் பிக் பண்ணியிருக்கோம். செகண்ட் டைம் ரன் ஆகிறப்ப 75 + 87 என்ன வரும். ஸோ மார்க்ஸ் வந்து இந்த பிளேஸில் 87, டோட்டல் மார்க்ஸ் வந்து 162. அண்ட் தேர்ட் டைம் வந்து மார்க்ஸ் 93, டோட்டல் மார்க் 255. அண்ட் ஃபோர்த் வந்து டோட்டல் மார்க்ஸ் 76, டோட்டல் 331. And then the last one, marks on the 83, and then total marks is 414. Then it will go to print statement. இதுக்கு சின்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் மார்க்ஸ், மார்க்ஸுங்கிறது நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். மார்க்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் ஐன்னு கொடுக்கலாம், எந்த வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். எந்த லிஸ்ட்டை லூப் பண்ண போறீங்களோ அந்த லிஸ்ட்டோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வேல்யூ வச்சு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். லூப்லேயே இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம், ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ நான் அந்த லூப் பண்ணி உங்களுக்கு டோட்டல் பிரிண்ட் பண்ணேன் இல்லையா, அதையே வந்து நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் மார்க்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க். ஸோ இந்த சின்டெக்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு int of total marks. இது ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுறேன். we are getting the same total 414. இதில் நீங்கள் டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஆஃப் மார்க்ஸ் போட்டிருப்பேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 15th லைனில் வந்து டோட்டல் மார்க் ப்ளஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஆஃப் மார்க்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இம்ப்ளிசிட்டாக இது என்ன மீனிங்னா, இந்த 14th என்னவோ நான் இப்போ 15th மாதிரி போட்டேன்னா டோட்டல் மார்க்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஆஃப் மார்க்ஸ் போட்டேன்னா இன்டர்னலாக இட் வில் கன்வெர்ட் இட் டு லைக் 14. நான் எக்ஸ்பிளிசிட்டாக டோட்டல் மார்க் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு கொடுக்க தேவையில்லை. டோட்டல் மார்க் ப்ளஸ் போட்டேன்னா இட் வில் டேக் டோட்டல் மார்க் ப்ளஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துப்பேன். Now coming to range function, range of length of student mark. இங்கே வந்து length of student mark என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். length of student mark, student marksங்கிறது லிஸ்ட்டு. length of student marks வந்து it should be 5. Sorry. So length of student marks வந்து 5. அதாவது for marks in range 5 என்ன பண்ணுறோம்னா, அதாவது மார்க்ஸ் இன் ரேஞ்ச் 5னா எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் இதே வந்து நான் இப்படி எழுதுனா டீட்டெயிலாக எழுதுனா மார்க்ஸ் இன் ரேஞ்ச் 0 to 5. டோட்டல் மார்க்ஸ் ப்ளஸ் ஓகே, இங்கே டோட்டல் மார்க் போன ப்ரோக்ராமில் ஆட் ஆனதுனால உங்களுக்கு வருது. இப்போ ரிமூவ். ஓகே, ஃபார் லூப்லேயே நமக்கு எல்லாமே ரன் ஆகுமே, எதுக்காக திருப்பி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒரு கொஷின் வரும். ஸோ ஃபார் மார்க்ஸ் இன் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் போட்டிங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் ஆகும். Let me remove all this. ஓகே, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸை டைரெக்டாக லூப் பண்ணுறோம், இங்கே ரேஞ்ச் வச்சு பண்ணுறோம். 0 to 5 போட்டிருக்கேன். ஸோ எதுக்காக இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா, இப்போ நான் இந்த லூப்பில் போகிறப்ப இட் வில் லூப் எவ்ரி திங். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து வி ஹாவ் அ கேப்பபிலிட்டி டு ரேஞ்ச் டில் சம் பாயிண்ட். நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம்.
ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 3 சப்ஜெக்ட்ஸோட மார்க் மட்டும் தான் வேணும்னா ஐ கேனாட் யூஸ் திஸ் ஃபார் லூப். நான் வந்து ஐ ஹேவ் டு கோ ஃபார் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 சப்ஜெக்ட்ஸ்னு போகிறப்ப ஐ வில் கிவ் த ஃபார் மார்க்ஸ் இன் ரேஞ்ச் 4னா இட் வில் ஆட் ஒன்லி தீஸ் 3. ஸோ உங்களுக்கு அந்த 3 சப்ஜெக்டோட மார்க் மட்டும் ஆட் ஆகி 331 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். யூ கேன் லூப் டில் வாட் எவர் ரேஞ்ச் யூ வாண்ட். அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப்பில் வந்து யூ கேனாட் டூ தட். ஸோ ஃபார் லூப்லேயே இன்னொரு இது நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு பார்ப்போம். ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ எக்ஸிட் கண்டிஷன் இன் ஃபார் லூப் ஆல்சோ. என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த 2 மார்க் லிஸ்ட் எடுத்திருக்கேன், ஸ்டூடெண்ட் ஏவோட மார்க்கும் பியோட மார்க்கும். இப்போ வந்து 2 ஸ்டூடெண்ட்டுமே வந்து தே ஆர் எலிஜிபிள் ஃபார் கிரேடிங் A1 நம்ம செக் பண்ணணும். இப்போ எப்போ கிரேடிங் ஏ எலிஜிபிள்னா இஃப் தேர் கெட்டிங் மோர் தென் 75 இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் தேர் எலிஜிபிள் ஃபார் கிரேட் ஏ அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 62 வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபார் லூப்ல வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மார்க்கையும் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இஃப் தே ஆர் லெஸ் தென் 75 தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கிரேட் ஏ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஏ மார்க்கை வந்து லூப் பண்ணுறேன். லூப் பண்ணிவிட்டு இந்த மார்க் இஸ் லெஸ் தென் 75னா அந்த மார்க்கை பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து லூப்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிறேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக ஃபார் லூப் ரன் பண்ணனா என்ன ஆகணும்னா 87, 87, 62, 93, 84 இது எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கணும். லெட் மீ பிரிண்ட் த மார்க்ஸ் ஹியர் ஆல்சோ. ஓகே, ஆனால் இங்கே வந்து நான் ஒரு பிரேக் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னா அந்த கண்டிஷன் மீட் ஆனிச்சுன்னா இட் வில் எக்ஸிட் த ஃபார் லூப், அதுக்கப்புறம் லூப் ஆகாது. அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 87 பிரிண்ட் ஆயிருக்கு, 87 பிரிண்ட் ஆயிருக்கு, 62 இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இஃப் கண்டிஷனுக்காக பிரிண்ட் ஆயிருக்கு. அதை டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ 87 பிரிண்ட் ஆயிருக்கு, 87 பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 62 மார்க் இஸ் லெஸ் தென் 75ங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆனதுனால என்னாச்சுன்னா மீதி 2 வேல்யூ வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெறும் 87 மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் கிரேட் ஏ. இப்போ அதே வந்து ஸ்டூடெண்ட் பியோட லூப் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா இவர் எந்த சப்ஜெக்ட்லையுமே வந்து லெஸ் தென் 75 வாங்கலை. ஸோ எல்லா மார்க்குமே வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ 5 சப்ஜெக்ட்டுமே பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூ. கண்டினியூங்கிறது என்னன்னா இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனிச்சுன்னா அந்த ஸ்டெப் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணும். இப்போ 62ங்கிறது மட்டும்தான் ஸ்கிப் பண்ணும், மீதி எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். இட் வில் ஸ்டில் கண்டினியூ த லூப், ஒன்லி இட் வில் ரிமூவ் தட் பர்டிகுலர் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் மார்க் இன் ஸ்டூடெண்ட் ஏ மார்க் திரும்ப எடுத்துக்குவோம். if less than 75 na mark is less than 75, I am giving continue. So continue கொடுக்கறப்ப என்ன ஆகும்னா லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகாது, லூப் வந்து still it will continue to run. ஸோ பார்த்தீங்கன்னா 87 பிரிண்ட் ஆயிருக்கு, 87 பிரிண்ட் ஆயிருக்கு, 62 இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அகைன் லூப் இஸ் கண்டினியூவிங். ஸோ 93, 84 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பிரேக் வந்து இட் வில் எக்ஸிட் அவுட் ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ வந்து இட் வில் ஸ்டில் கண்டினியூ த லூப் ஸ்டேட்மெண்ட், ஒன்லி தட் பர்டிகுலர் வேல்யூ அலோன் இட் வில் பி இக்னோர். அதுதான் வந்து கண்டினியூவோட பர்பஸ். ஃபார் லூப்க்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வைல் லூப். ஸோ ஃபார் லூப் இருக்கு, எதுக்காக வைல் லூப்? ஃபார் லூப் வந்து உங்களுக்கு வந்து யூ நோ த ப்ரீ டிஃபைன் நம்பர், நம்ம எவ்வளோ டைம் லூப் பண்ண போகிறோங்கிறத இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மார்க் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் மார்க்கோட சைஸ் வந்து 5. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் 5 டைம்ஸ் தான் லூப் பண்ண போகிறேன், அதனால ஐ வில் கோ ஃபார் ஃபார் லூப். வைல் லூப் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எனக்கு எவ்வளோ நேரம் லூப் பண்ணுவேன்னு தெரியாது, அது எவ்வளோ தூரம் லூப் பண்ணுவேன்னு தெரியாது, அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற வரைக்கும் லூப் ஆகணும். அதுதான் வந்து வைல் லூப்போட யூஸ் கேஸ்.
ஸோ வைல் லூப் எதுல யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூ கேன் அசியூம் யுவர் கம்ப்யூட்டர் லேப்டாப் நீங்கள் லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணுறதுக்கு உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவீங்க. எப்போ வந்து அன்லாக் ஆகும்? வென் யூ ஆர் என்டரிங் கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்போ தான் வந்து உங்கள் லேப்டாப் வந்து அன்லாக் ஆகும். அது வரைக்கும் வந்து இட் வில் கீப் ஆன் ஆஸ்கிங் யூ டு என்டர் த பாஸ்வேர்ட். ஸோ அதுதான் வந்து உங்களோட வைல் லூப் சினாரியோ. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ உங்கள் அசியூம் யுவர் லேப்டாப் பாஸ்வேர்ட் இஸ் பாஸ்வேர்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து யூ ஆர் ஆஸ்கிங் யூசர் டு என்டர் பாஸ்வேர்ட். Input of enter the password. So while password is not equal to enter the password, please enter correct password. While loop முடிஞ்சிருச்சுன்னா ஓகே. ஸோ while loop ஓட சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. while and then condition. ஃபாருக்கு எப்படி கண்டிஷனோ அதே மாதிரி இஃப்க்கு எப்படி கண்டிஷனோ அதே மாதிரி while and then condition. ஸோ பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைடட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டோட மேட்ச் ஆகலைன்னா இட் வில் கீப் ஆன் ஆஸ்கிங் யூ டு என்டர் த கரெக்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ லெட் மீ ரன் இட். இப்போ பார்த்தீங்கன்னா இட் வில் கீப் ஆன் ரன்னிங். ஸோ வைல் லூப்பில் ஏன்னா வந்து வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. பாஸ்வேர்ட் டு நாட் மேட்ச் ப்ளீஸ் என்டர் த பாஸ்வேர்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. நான் தப்பான பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வைல் லூப்போட இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் அதுதான் லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த எக்ஸிட் கண்டிஷனுமே கொடுக்கல. ஸோ வைல் லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு இன்ஃபினிட்டா. இட் வில் டேக் மை ஸ்க்ரீன் ஆர் லேப்டாப் கம்ப்யூட்டர் அவுட் ஆஃப் மெமரி சூன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வைல் லூப்ல வந்து ஒரு எக்ஸிட் கண்டிஷன் ஆல்வேஸ் கொடுக்கணும். எக்ஸிட் கண்டிஷன் கொடுக்காம வைல் லூப் கொடுக்கறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் இன் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நான் வந்து லெட் மீ ஸ்டாப் மை ஸ்க்ரீன் அண்ட் தென் கிவிங் அன் எக்ஸிட் கண்டிஷன். ஸோ நான் என்ன பண்றேன்னா அட்டெம்ப்ட் அப்படின்னு ஒரு கவுண்ட் கொண்டு வரேன். இத்தனை டைம் ட்ரை பண்ண, இத்தனை டைம் மேல ஒர்க் ஆகலைன்னா லாக் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அட்டெம்ப்ட் வந்து 0 வச்சுக்கிறேன். இந்த வைல் லூப்ல வந்து நான் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்றேன். அண்ட் attempt less than 3. Attempt equal to okay. Let me run this. Enter the password. I'm giving password do not match. Please enter the correct password கேக்குது. நான் திரும்ப கேட்குறேன். ஸோ வந்து கோட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அட்டெம்ப்ட் வந்து லெஸ் தென் 3 கொடுத்துருக்கிறதுனால 3 டைம் கேட்கும். அதுக்கப்புறம் கோட் எக்ஸிட் ஆயிரும் வெளியில இருக்கு. ஸோ இதுதான் வந்து வைல் லூப். ஸோ உங்களுக்கு கண்டிஷன் தெரிஞ்சா யூ கேன் யூஸ் ஃபார் லூப். உங்களுக்கு நான் இவ்வளோ டைம் தான் லூப் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கண்டிஷன் தெரியாது, எனக்கு இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற வரைக்கும் எனக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிற பட்சத்தில் யூ நீட் டு யூஸ் வைல் லூப். வைல் லூப் வந்து நான் முன்னாடி எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரி யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் யூ ஆர் கிவிங் த வைல் லூப். that should be always an exit condition. exit condition இல்லைன்னா இப்போ இங்க இந்த கேஸ்ல வந்து attempt less than 3 கொடுக்கலன்னா it will run infinitely. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். லெட் மீ ரிமூவ் ஆர் டெலிட் திஸ் கோட்.
ஓகே, இப்போ நான் டோட்டல் மார்க்ஸோட கோடை திருப்பி ஆட் பண்ணுறேன். லூப் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் பிரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராம் கொண்டு வரேன். டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் மார்க்ஸ் இன் ஸ்டூடெண்ட் மார்க். டோட்டல் மார்க்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் தென் பிரிண்ட் டோட்டல் மார்க்ஸ். ரன் பண்ணி பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஏ மார்க்ஸும் மாற்றிக்கிறேன். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஏ அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஏ அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ். ஸ்டூடெண்ட் ஏக்கு வந்து டோட்டல் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் பின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவருக்கு எப்படி நான் டோட்டல் கண்டுபிடிக்கணும்? ஸ்டூடெண்ட் பியோட மார்க்ஸ் வந்து லெட்ஸ் அஸ்யூம் 86, 87, 92, 93, 84. டோட்டல் மார்க் ஏ. டோட்டல் மார்க்ஸ் பி ஸ்டூடெண்டோடது. இதே கூட அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பட் ஜஸ்ட் வேரியபிள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ரன் பண்ணோம்னா வில் கெட் த ஸ்டூடெண்ட் டோட்டல் மார்க். சாரி, ஏப்ரல் 1. ஸோ ரன் பண்ணால் ஸ்டூடெண்ட் ஏவோட டோட்டல் மார்க்கும் ஸ்டூடெண்ட் பியோட டோட்டல் மார்க்கும் எனக்கு கிடைக்கிது. இப்போ இதே மாதிரி ஒரு கிளாஸில் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னால் இந்த மாதிரி வந்து ஃபார் லூப் எழுதிட்டு இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா we are going to write a function. ஸோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஃபார் மார்க்ஸ் இன் டோட்டல் ரிட்டன் டோட்டல். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெத்தட்னு சொல்லலாம். ஃபங்க்ஷனுங்கிறது யூ கேன் கால் இட் அஸ் அ மெத்தட் விச் கேன் பி ரீயூசபிள். ஸோ இப்போ நான் டோட்டல் மார்க்ஸ்க்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஐ கேனாட் யூஸ் ஃபார் லூப் ஃபார் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட். It will make my code complex. So to make your code modular and reusable, we need function. So இப்போ ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா DEFங்கிறது ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். ஸோ இஃப் ஸ்டார்ட்ஸ் வித் DEF இட் மீன்ஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு நேம், உங்களுக்கு ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் டோட்டல் மார்க்ஸ் நேம் வச்சிருக்கேன். அதோட இன்புட் பேராமீட்டர் என்ன இன்புட்டாக வாங்குது, ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வாங்குது. ஸ்டூடெண்ட் மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா தென் யூ ஆர் கிவிங் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் தட் ஃபங்க்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் கீழே கொடுப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க்ஸை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், லூப் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு முன்னாடி சொன்ன அதே லூப் தான். லூப் பண்ணிட்டு டோட்டல் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் சம்திங். ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா டோட்டலாக ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த இதை வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஏ மார்க் ஸ்டூடெண்ட் பி மார்க்ஸை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட் ஏ மார்க்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் ஏ மார்க்ஸ்க்கு வந்து ஐ எம் காலிங் டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஏ மார்க்ஸ். ஓகே, அன்ரிசால்வ் ரெஃபரன்ஸ் டோட்டல் மார்க்ஸ்னு வருது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு அப்புறம் நான் கொடுத்துருக்கேன். இந்த டோட்டல் மார்க்ஸ்க்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு டோட்டல் மார்க்ஸுங்கிற ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் 5க்கு வந்து தெரியாது. லெட் மீ மூவ் தட் ஃபங்க்ஷன் டு த டாப். ஸோ இப்போ வந்து இட் இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து டோட்டல் மார்க்ஸ் ஏ வந்து ஐ எம் காலிங் த ஃபங்க்ஷன் அண்ட் பாசிங் த இன்புட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஏ மார்க்ஸ். அண்ட் ஸ்டூடெண்ட் பி மார்க்ஸ் வந்து சேம் திங் ஐம் டூயிங். டோட்டல் மார்க்ஸ் பி வந்து டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பி மார்க்ஸ் பாஸ் பண்ணுறேன். டோட்டல் பி மார்க்ஸ். இப்போ வந்து இங்கே நான் வந்து மார்க்கர் வைக்கிறேன், டீபக்கர் வைக்கிறேன். லெட் மீ ஸ்ட்ரெயிட் அவே ரன் இன் டீபக்கிங் மோட். இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஏ மார்க்ஸ் இனிஷியலைஸ் ஆயிருக்கு 75, 87, 93, 76, 83. அதாவது ஸ்டூடெண்ட் ஏ மார்க்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறாங்க இல்லையா டோட்டல் மார்க்ஸ்க்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து
இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே வரப்போ இது ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க்ஸாக மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஏ மார்க்ஸாக நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரப்போ ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க்ஸாக மாறுது. ஏன்னா நம்ம இங்கே வேரியபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருப்போம் இன்புட்டாக. ஸோ அதோட லிஸ்ட் வந்து சேம் அஸ் ஸ்டூடெண்ட் ஏ மார்க்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு லூப்பிங் ரன் ஆகும். லூப் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் பி மார்க்ஸ் எடுத்துக்குது. ஸ்டூடெண்ட் பி மார்க்ஸ்க்கும் லூப் ரன் ஆகும். லூப் ரன் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸோட ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் எடுத்து டோட்டல் பண்ணியிருக்கு. ஏன்னு பார்ப்போம். ஓகே, என்னோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே கொடுத்துட்டேன். அதுதான் ப்ராப்ளம். ஸோ என்ன ஆகுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகிறப்பே ரிட்டர்ன் ஆயிடும். ஃபார் லூப் வந்து எக்ஸிட் ஆயிடும். லெட் மீ சேஞ்ச் ரன் அகெயின். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? நான் முன்னாடி வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே கொடுத்ததுனால என்னாச்சுன்னா ஒரு டைம் ரன் ஆனோன்னே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்ததுனால இட் வென்ட் பேக் டு த காலர். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட யூஸ். ஃபங்க்ஷன் கேன் பி அ மாடுலர் ஒன் அண்ட் இட்ஸ் அ ரீயூசபிள் ஒன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியுமானா நோ, யூ கேன் பாஸ் எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர். சரி, நவ் ஐ எம் கிரியேட்டிங் ஒன் மோர் ஃபங்க்ஷன். சம் ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு இன்புட்டாக வந்து ஐ எம் கெட்டிங் 2 பேராமீட்டர் ஏ கமா பி. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து என்னன்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஏ பிளஸ் பி. Now a equal to 10, b equal to 20. I am calling function. அதை வர வேல்யூ அப்படி நான் பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 30 அவுட்புட் வரும். Let me remove this for loop. ஸோ 30 வந்துருச்சா? இங்கே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்து மோர் தென் 1 இருக்கு. ஸோ எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர், 2 தான் கிடையாது. யூ கேன் பாஸ் எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர். நம்மளுக்கு இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஏ 10 பாஸ் பண்ணுறேன், பிக்கு வந்து நான் எதுவுமே பாஸ் பண்ணல. என்ன ஆகும்? இட் வில் த்ரோ அன் எரர் பிகாஸ் பி வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ணும் வேல்யூ. தி ஃபங்க்ஷன் எக்ஸ்பெக்ட்ஸ் போத் ஏ அண்ட் பி மேண்டட்ரி. ஸோ இங்கே பி பாஸ் பண்ணாததுனால இஃப் யூ ரன் இட் அன்ரிசால்வ் ரெஃபரன்ஸ் பின்னு வரும். பி இஸ் நாட் டிஃபைன் வந்திருக்கு. ஓகே, என்கிட்ட வந்து ஏ மட்டும்தான் இருக்கு. ஐ டோன்ட் ஹாவ் எனி வேல்யூ ஃபார் பி. ஆனால் என்னால் பி பாஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த சினாரியோவில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். ஓகே, இப்போ ஏ மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட பி கிடையாதுன்னா யூ கேன் மேக் அ டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் பி எஸ் 0. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஏ 10 பாஸ் பண்ணுறீங்க, இங்கே நீங்கள் பி பாஸ் பண்ணலனாலும் இட் வில் ஒர்க். சம் ஃபைண்ட் ஆஃப் ஏ கொடுக்குறீங்க, நான் இங்கே பி பாஸ் பண்ணல, இட் வில் ஒர்க். ரிட்டன் ஏ, பி வந்து 0ன்னு அது டிஃபால்ட் வேல்யூ அசைன் இருக்கிறதுனால பி வந்து 0வா எடுத்துட்டு உங்களுக்கு 10 + 0 10 ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து பி 20 பாஸ் பண்ணனா என்ன ஆகும்? கேன் யூ கெஸ் இட்? வில் இட் ரிட்டர்ன் 10 ஆர் வில் இட் ரிட்டர்ன் 30? ஏன்னா நான் இங்கே பி 0ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ 10 கொடுக்குமா 30 கொடுக்குமா? இட் வில் கிவ் 30. It will give 30. Even though you are defining b equal to 0, that's a default value. நீங்கள் bக்கு வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ எடுத்துக்கும், பாஸ் பண்ணலன்னா அது டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். அதான் அதோட மெயின் கான்செப்ட்.